நீங்க எப்பமாவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து நியாயமே கிடையாது. எல்லாம் அநியாயமா இருக்கு. நான் என்னதான் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும், என்னால மேல வரவே முடியல. எல்லாம் அடிச்சு அடிச்சு என்னை கீழ தள்ளுறாங்க அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? லைஃப் இஸ் நாட் மீன் டூ பி ஈஸி. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா இருக்காதுங்க. இந்த லைஃப் வந்து உங்கள டெஸ்ட் பண்ணும். ஏதாவது சேலஞ்ச் பண்ணும். ஈவன் உங்கள பிரேக் பண்ணி ரொம்ப டவுன் பண்ணும். பட் அது எல்லாமே வந்து உங்கள வந்து நீங்க எப்படிப்பட்ட பெர்சனா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட பெர்சனா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல சேலஞ்சா இருக்கட்டும், இல்ல உங்கள பிரேக் டவுன் பண்ணி பண்ணக்கூடிய கீழ கொண்டு போற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, அது தயாராகறதுக்கு எப்படிப்பட்ட பெர்சன் ஆகணுமோ, அதுக்காக உங்கள வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதே மாரி தான் ஆர்யன் அப்படிங்கக்கூடிய ஒரு பையன் ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அந்த கிராமம் சுத்தி சுத்தி நிறைய மலைகளா இருக்குது. அந்த மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இவன் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. தான் வந்து ஒரு மிகப்பெரிய வாரியர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரீம் இருக்குது. ஆனா அவரோட அப்பா வந்து எப்போதுமே வந்து ஆரியன்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. மகனே, இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கி உன் மேல போட்டுக்கிட்டே இருக்கும். அது சில நேரங்கள்ல உன்னைய லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு போகும். சில நேரம் உன்னைய லிஃப்ட் பண்ணி கீழயும் கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இத வந்து ஆரியன் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணல. எப்போ வரைக்கி? அந்த லைஃப் வந்து அவன டெஸ்ட் பண்ற வரைக்கும். ஒரு நாள் மிகப்பெரிய மழை, நல்ல காட்டாற்று வெள்ளம், புயல், இடி, மின்னல் மழையோட வருதா, அதனால அந்த மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய அவங்களோட வீடு வந்து அழிஞ்சு போயிருது. அந்த வெள்ளத்தோட வெள்ளமும் அடிச்சுட்டு போயிருது. அந்த நேரத்துல ஆரியன் அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, "என்னப்பா இது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு?" அப்படிங்கும்போது, ஆரியனோட அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "லைஃப் வந்து உன்ட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்குதுடா. இந்த நேரத்துல நீ இப்ப என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால ஆரியன் என்ன பண்றாருன்னா, ரைட்டு, இந்த சேலஞ்ச நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னுட்டு திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஒரு வீடு வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு, ஆரியன் தன்னோட வாரியர் ஆகணுங்கக்கூடிய கனவுக்காக கடினமா உழைக்கிறான். ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் பில்டிங்லாம் பண்ணிக்கிட்டு, அந்த வாரியர் எக்ஸாம் ஒண்ணு வந்திருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பரீட்சைக்கு முந்தின நாள் அவனோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுது. அன்றைய தினம் வந்து அவன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். மறுநாள் அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெய்னிங் இருக்குது. அதுல வந்து அவன் வின் பண்ணா தான் அவனால வாரியர் ஆக முடியும். அதனால இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லி முடங்கி போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு, "ஏன்பா இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி பண்ணுது?" அப்படின்னு சொல்லி அழும்போது, "மகனே, வாழ்க்கை உனக்கு இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்குதுடா. இந்த நேரத்துல நீ இப்ப என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி ஆரியன் கேட்கும்போது, ஆரியன்ட்ட அவங்களோட அப்பா கேட்கும்போது, ஆரியன் யோசிக்கிறாரு. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றான். இந்த வருஷம் எக்ஸாம் என்ன? அடுத்த வருஷம் நம்ம ட்ரெய்னிங்ல பாஸ் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பயங்கரமா எக்ஸர்சைஸ் பண்றான். இன்னும் பயங்கரமா பில்ட் பண்றதுனால, அவன் வாரியராய் பேட்டில் ஃபீல்ட்ல நிக்கும்போது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்கிறான். உடல் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறான். மனதளவிலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆரியனுக்கு கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் ஆரியனோட அப்பா வந்து அவன கூப்பிடுறாரு. ஒரு 3 பொருட்கள கையில குடுக்குறாரு. ஒரு கேரட் ஒண்ண குடுக்குறாரு. ஒரு முட்டை ஒண்ண குடுக்குறாரு. கொஞ்சம் காஃபி கொட்டைகள குடுக்குறாரு. நல்லா வந்து 3 டிஃபரண்ட் டப்பால வந்து பாட்டில்ல வந்து என்ன பண்றாருன்னா, நல்லா பாயில் பண்றாரு. வாட்டர் எல்லாத்தையும் வந்து பாயில் பண்றாரு. அப்படி பாயில் பண்ணும்போது ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பொருள போட சொல்றாரு. போட்டுட்டு அதுலருந்து எடுத்து வெளிய வைக்கிறாரு. வெளிய வச்சுட்டு, "இது என்ன அப்படிங்கிறத நீ பார்த்தியா?" அப்படிங்கும்போது, "இது நல்லா வெந்த கேரட்டு. இது நல்லா அவிஞ்ச முட்டை. இது காஃபி" அப்படின்னு சொல்லி ஆரியன் சொல்றான். அப்பம்போது தான் சொல்றாரு, "இந்த லைஃப், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கொதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நீர் மாதிரி. இந்த கொதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீருல எப்படி இந்த கேரட் விழும்போது சாஃப்ட் ஆகி, அந்த கேரட் வந்து எப்படி வந்து வீக் ஆகுதோ, இதே மாரி தான் சில பேர் லைஃப் குடுக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், சேலஞ்ச் இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து வீக் ஆயிடுறாங்க. அதே நேரம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த முட்டை மாதிரி ரொம்ப ஹார்டாயி உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா சில பேர் மட்டும் தான் அந்த லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்க்கு ஏத்த மாரி மாத்தாம, தனக்கு ஏத்த மாரி தன்னுடைய லைஃப்ப மாத்துறாங்க. லைக் இந்த காஃபி கொட்ட மாதிரி. இந்த காஃபி கொட்ட அந்த வெந்நீர்ல விடும்போது, அது வந்து அந்த வெந்நீருக்கு ஏத்த மாரி மாறாம, அந்த வெந்நீர வந்து ஒரு புதுவிதமான ஒரு புதிய குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸா மாத்தி இருக்குது. இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் ஆரியனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு வந்து எப்போதுமே தன் மீது ஏதாவது விஷயங்கள குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத ஆரியன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா, இந்த சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், லைஃப்ல வரக்கூடிய அன்ஃபேர் எதுவுமே நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டங்கள இல்ல பெயின குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த நேரத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மேபி ஏதாவது ஒரு பர்சன் உங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். இல்ல நீங்க போற இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த செயல் நடக்காம போயிருக்கலாம். இது எல்லாமே வந்து
அன்கண்ட்ரோல். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்களால எந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவீங்கல்ல, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் வந்து அமையுது. அதனால எந்த சிச்சுவேஷனா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த விதத்துல ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனோட லைஃப்ல வந்து நிறையா விஷயங்கள வந்து ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்றான். ஒரு மனிதன் காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நிறையா விஷயங்கள் ஃபேஸ் பண்றான். அது எல்லாத்துக்கும் அவன் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் அந்த டே அமையுது. அதனால நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். இதுக்கு முன்ன உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள், இல்ல ஒரு சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல வந்து நீங்க ரொம்ப வீக் ஆனீங்களா? இல்ல ஸ்ட்ராங் ஆனீங்களா? இல்ல ரொம்ப ஹார்ட் ஆனீங்களா? நீங்க எந்த மாரி சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணி எப்படி ஆனீங்க? ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து ஒரு மோட்டிவேஷனலா எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் எப்படி வந்து பாசிட்டிவா டர்ன் பண்றது? இந்த விஷயத்துல இருந்து நான் இப்ப எப்படி வந்து இத வேற கம்மியா கொண்டு வர்றது? இத எப்படி நான் ஓவர் கம் பண்றது? இத எப்படி வந்து நான் பாசிட்டிவா ரியாக்ட் பண்றது? அப்படிங்கிறத நீங்க கொண்டு வரணும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லைஃப்ல வந்து அந்த கேரட் மாதிரி சில பேர் குடுக்கக்கூடிய கஷ்டங்களால என்ன பண்றாங்கன்னா, வீக் ஆயிடுறாங்க. அதே நேரம் சில பேர் ஹார்ட் ஆகி எண்ணிட்டாங்கன்னா, அந்த முட்டை மாரி உடைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா சில பேர் மட்டும் தான் அந்த காஃபி கொட்ட மாரி தான் போகக்கூடிய இடத்தையே வந்து சேஞ்ச் பண்றாங்க. அவங்க தான் லைஃப்ல வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சனா ஆகுறாங்க. ஸோ இந்த லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள் எதுவா இருந்தாலும் உங்க லைஃப்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் அமையும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அப்போ உங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும். இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.